ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், அதாவது ஒரே ஒரு கைப்பிடி துவரை, ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் போதும். மறக்காமல் இதை செஞ்சுருங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம தமிழில் குறிப்பிட்டிருக்க மாதிரி 12/12/12 அப்படின்னு வரக்கூடிய அற்புதமான ஒரு தேதி தான் இது. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது என்ன? ஒரு வருடமும் வரக்கூடிய 12வது மாதமாக இருக்கக்கூடிய பங்குனியும், நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்திரமும் சேரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். அதனால 12வது மாதம் 12வது நட்சத்திரம். அது கூட மார்ச் 25ஆம் தேதி காலையில் 11 மணி வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை காலையில் 11 மணி வரைக்குமே உத்திர நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு தினமும் பங்குனி உத்திரத்தை ஒரு சில இடங்களில் கொண்டாடுறாங்க. அன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் 12வது நாள். அப்பனா பார்த்துக்கோங்க, மாதங்களில் 12, அந்த பங்குனி மாதத்தில் 12வது நாள், நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம். இப்படி 3/12 பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் அந்த பங்குனி உத்திரம் நாள் திங்கட்கிழமை வருது. மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சில கோவில்களில் பங்குனி உத்திரம் விசேஷமாக நடக்க போகுது. திங்கட்கிழமையும் ஒரு சில இடங்களில் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் திங்கட்கிழமை கொண்டாடுற மாதிரி இருந்தால் காலையில் 11 மணிக்குள்ளேயே பங்குனி உத்திரத்துக்கான விரதங்களையும் பூஜை நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மார்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே செஞ்சாலும் சரி, இல்லை திங்கட்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு எப்பவும் போல் பூஜை பண்ணுங்க. அந்த முருகப்பெருமானுக்கு முடி சின்னதாக ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுல் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ பூஜைக்குன்னு அதை வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுடுங்க. அந்த ரூபாய் நாணயத்து மேலே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. துவரம்பருப்பு ஏன் வைக்கிறோன்னா, அன்னைக்கு தினம் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு உகந்த பகவான் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம் துவரம்பருப்பு. இதுக்காக நீங்கள் புதுசாக துவரம்பருப்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பையே நீங்கள் பயன்படுத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செஞ்சாலும் சரி, இல்லை திங்கட்கிழமை காலையில் 11 மணிக்குள்ள செஞ்சாலும் சரி. பங்குனி உத்திர தினத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்து அதில் ரூபாய் நாணயத்தை வச்சு அதில் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை போட்டு முருகப்பெருமானை மட்டும் நினைக்கக்கூடாது, முருகப்பெருமானோட கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் நீங்கள் மனசால் நினைக்கணும். அந்த நேரத்தில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசால வேண்டிக்கோங்க. இனி எனக்கு வாழ்க்கையில் தோல்வியே இருக்கக்கூடாது, தொட்டதெல்லாம் வெற்றியாக ஆகணும்னு மனசால வேண்டிக்கிட்டு அந்த துவரம்பருப்பு அங்கே பூஜை அறையில் முருகப்பெருமானோட இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த துவரம்பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். அதில் இருக்கக்கூடிய ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் செலவு பண்ணாமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பை கால்பட இடத்துல விட்டுருங்க. பங்குனி உத்திர தினம் அன்னைக்கு இது நீங்கள் செய்யறது ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.